கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மஞ்சள் காமாலையால் சிறுவன் ஒருவர் உயிரிழந்த நிலையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்ததே காரணம் என பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள தீவளூர் கிராமத்தில் 500க்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அவர்களின் குடிநீர் தேவைக்காக உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தற்போது ஊரையே அச்சத்தில் உறைய வைத்துள்ளது. இந்த குடிநீர் தொட்டியில் இருந்து வழங்கப்பட்ட நீரை பருகிய ஊர் மக்கள் பலருக்கு சில வாரங்களாகவே உடல் உபாதைகள் ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதன் உச்சமாக கடந்த 22ஆம் தேதி 50ற்கு மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அருகிலுள்ள பெண்ணாடம் மற்றும் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொன்னரசன் என்பவரின் மகனான 12 வயது சிறுவன் முத்தமிழ் நிலவனுக்கு மஞ்சள் காமாலை நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக திருச்சியில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிறுவன் முத்தமிழ் நிலவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மஞ்சள் காமாலையால் சிறுவன் உயிரிழந்தது தீவளூர் கிராம மக்களிடையே சோகத்தை மட்டுமல்லாது அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்யாததாலும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாலும் தான் சிறுவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மெயினா தண்ணி சுகாதாரம் இல்லாம நிலக்கரி இந்த கருப்பு கலந்து வர மாதிரி வந்துட்டு இருக்கு. அது ஏற்கனவே தகவல் கொடுத்துருக்காங்க, அது இன்னும் சரி செய்யாம இருக்காங்க. ஸோ அடுத்தது மெயினா பொது வெளியில கழிப்பிடம் யூஸ் பண்றது. கிட்டத்தட்ட ஒரு 5 அடி உயரத்துக்கு பாசி படிஞ்சு போய் அதோட சேர் படிஞ்சு போய் இருந்தாலும் அந்த டேங்க்ல இருந்து வந்த தண்ணீர் ஒரு சுத்தமான தண்ணீர் இல்லாத மக்கள் அதை குடிச்சுதான் இந்த நோய் வந்திருக்கலாம் அப்படின்னு மருத்துவருடைய ஆலோசனைப்படி அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் டெஸ்ட் கொண்டு போயிருக்காங்க சார். அது தங்கள் கிராமத்தில் உடனடியாக மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் மஞ்சள் காமாலையால் உயிரிழந்த சிறுவனின் உடலுக்கு அமைச்சர் CB கணேசன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியதுடன் சிறுவனின் குடும்பத்தினருக்கு நிதி உதவியும் அளித்தார். கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ குழு அமைத்து சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார்.